Hi everyone, this is from SEBI Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோவையில் சர்வதேச ஜவுளி தொழில் மாநாடு. ஸோ கோவையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அந்த ஜவுளி தொழில் மாநாடு வந்து கோவையில் இருக்கக்கூடிய கொடிசியாவில் வந்து நடைபெற்றிருக்கு. நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது சர்வதேச அளவில் வந்து அந்த முதலீடுகளை வந்து ஈர்ப்பதற்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மாநாடுகள் வந்து நடத்துறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் பகுதியில் பிஎம் மித்ரா ஜவுளி பூங்கா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரதான் மந்திரி மித்ரா அப்படிங்கிற ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது உலக தரத்துல வந்து அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை வந்து இந்தியாவில் நிறுவக்கூடிய அளவுல தான் அதற்காக தான் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பிரதான் மந்திரி மெகா integrated textile region and apparel. ஸோ இந்த ஸ்கீம் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 7 மாநிலங்களில் அந்த உலக தரம் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து அமைக்க போகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். எங்கெங்கன்னு பார்க்கும்போது தமிழ்நாடு, அடுத்ததா தெலுங்கானா, தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா, குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஸோ அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ். ஸோ இந்த மாநிலங்கள் தான் இந்த ஜவுளி பூங்காக்கள் வந்து அமையிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பகுதியை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் தான் இந்த ஜவுளி பூங்கா அமைப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு.